மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ராமச்சந்திரன்லேருந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் கிராமத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ராஜான்னு ஒருத்தவங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்காக தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. உடனே வந்து எல்லாரும் வராங்க. "அப்பா ராமச்சந்திரன் உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் வந்து அன்பா பாசமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாரும் இப்படிதான். புதுசா வந்து ஜோடி கல்யாணம் ஆகியிருக்கே அவங்கள காட்ட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லும்போது வீராக்கும் மாறனுக்கும் முதல்ல வந்து ஆர்த்தி வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. இவங்க 2 பேரையும் நம்ம மாலையங்காலத்துமா பார்த்ததே இல்லல்ல. "ஏய் மாலை வாங்கிட்டு வாப்பா." என்னடா அது எங்க வந்தாலும் இது மாரி மாலைய வந்து ஒண்ணு போட்டு விட்டுறாய்ங்க. அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இப்படிதான். பெரிய மாலையா வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்படின்னு சொன்னோனே பெரிய மாலையா வந்து அவங்க 2 பேர் கழுத்துலயும் வந்து போட்டு விடுறாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்கவங்களால முடிஞ்சத கிஃப்ட் மாரி ஒண்ணு பிரசன்டேஷன் வந்து குடுக்குறாங்க. "இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "கல்யாண பொண்ணு எங்க இருக்கா? நாங்க வந்து அவங்கள பார்த்தே ஆகணுங்கிற" மாரி மாறன் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. "சின்ன பொண்ணா பார்த்தது" அப்படின்னு சொல்லும்போது, "உன் தங்கச்சி தானடா, இந்தா வந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா எப்படிண்ணே இருக்கீங்க? பார்த்தீங்களா, உங்க கல்யாணத்துக்கு தான் நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்க இது மாரி திடீர்னு சர்ப்ரைஸா வந்து தாலிய கட்டிட்டீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். மாறன் கிட்ட நம்ம லவ்வ வந்து சொல்லிடுவோம். சொன்னா நிச்சயம் வந்து அதுக்காக உதவி செய்வாங்க. நம்ம அப்பா கிட்டலாம் பேச முடியுமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, மாறன் வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "ஏய்! என்ன ஆச்சு? நீ கொஞ்சம் ஏதோ டல்லா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன்." "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட எதுவும் சொல்லணுமா?" "சொல்லுமா. எதுவா இருந்தாலும் நான் உனக்காக வந்து செஞ்சு தரேன். அதாவது" அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பையன வந்து லவ் பண்றேங்கிற மாரி சொல்லலான்னு வரப்ப, அவங்க அப்பா வந்து கிராஸ் ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசுறாங்க. "நம்ம குடும்பத்தோட கௌரவத்த எல்லாத்தையும் நீ காப்பாத்திட்ட. பரவாயில்லையே இந்த காலத்துல வந்து லவ், கிவ் எதுவும் சொல்லாம நல்லபடியா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறியே! என் பொண்ணாச்சே!" அப்படிங்கிற மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கத இவங்க வந்து கேட்டாங்க. கேட்டு முடிச்சோனே, அச்சச்சோ! அப்பாவுக்கும், பெரியப்பாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது, இப்ப நான் ஏதாவது சொல்லி, அப்புறம் இவங்க வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? நம்ப வந்து வேற மாரி முடிவு எடுத்துக்கலாம். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல, "ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. சரி விஷயம் பெருசா இல்லன்னா பிரச்சனை இல்ல. விஷயம் பெருசா? ச்சே! ச்சே! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியாம சிரிச்சுட்டு, வெட்கப்பட்டுக்கிட்டே அந்த இடத்துல நடிச்சுட்டு அவங்க மட்டும் போறாங்க. "ஏன்பா வாப்பா நம்ம கிராமத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம். எத்தன வருஷம் ஆச்சுன்னோனே, வீரா வரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கிராமத்த வந்து சுத்தி பார்க்கணும். எதுக்குப்பா உன் கூட வந்து பிரச்சனை? வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி கல்யாண பொண்ணு வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து போறாங்க. ஏன்னா அவங்க லவ்வர வந்து மீட் பண்ணி, "இந்த கல்யாணத்த வந்து என்னால நிப்பாட்ட முடியாது. நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உண்டுங்கிற" மாரி யோசிக்கிற மாரி இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப கண்மணி, "என்னடா அது இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்காய்ங்க. இவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாதா?" கண்மணி வேற பார்த்துட்டு இருக்காளா? "வாங்கங்க நம்ப போலாம். நம்ப இது மாரி கிராமத்துல வந்து சுத்தி பார்த்துக்கிட்ட, வரலாறு வந்து இருக்கட்டும்ங்கிற" மாரி காமெடி பண்ணிட்டு, அப்படியே அவங்களும் வந்து போறாங்க. அவங்க தான் போறாங்கல்ல, நம்பளும் போணுங்கிற மாரி கண்மணியும், ராகுனும் பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க போறாங்க. "நம்ப எதுக்கு போணும்?" அப்படின்னு ராகுன் வந்து கேட்டோனே, "ஏய்! நம்ப போய் தான் ஆவணும். நமக்கு மட்டும் என்ன 10 வருஷமா ஆச்சு. அவங்கள விட 3 மாசம் முன்னாடி நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்களும் வந்து குடுகுடுன்னு பின்னாடியே போறாங்க. மாறனும், வீராவையும் வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. யாரும் எதுவும் பேசல. என்னது என்னமோ இந்த ஊருக்கு வந்தா, இவர தெரியும், அவர தெரியும். அந்த ஊரே என்ன வெல்கம் பண்ணணுங்கிற. ஆனா யாரையுமே ஒண்ணும் பார்க்கவே இல்ல. ஏய்! இவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்திருப்பாங்க. எனக்கு பழக்கப்பட்டவங்க இன்னும் வரவே இல்ல. அப்பன்னா இப்ப யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கிற மாரி சொன்னோனே, அடுத்த தெருவுல வந்து, "ஏம்பா மாறா! நீ மாறன் தானே?" "ஆமாம் பாட்டி. உங்க வீட்லலாம் வந்து நான் விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப சாப்பிடுவேனே." "என்னடா சொல்ற?" "ஆமா. இங்க கிராமமா. யார் வீட்டுக்குள்ள வேணாலும் போலாம். உரிமையா வந்து சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? எல்லார் வீட்லயும் வந்து நான் இருந்திருக்கேன். மாறன் தம்பி ரொம்பவே தங்கமான பையன். இவனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நெனச்சேன். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டான்னு" சொல்லி முக்காவாசி பேர் சொல்றாங்க. "உங்க ஜோடி பொருத்தம் வந்து சூப்பர் தான். பரவால்லப்பா. நல்ல பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற" மாரி சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மாறன் வந்து, "ஏய்! நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போறேன். எனக்கு சந்தோஷம்னா அந்த இடத்துக்கு வந்து போயிடுவேன்னு" சொல்லிட்டு, "ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. இங்கேயாடா வருவ?" அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க. "ஆமா, இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த ஊஞ்சல்ல தான் நான் உட்காந்துப்பேன். எவ்வளோ தெரியுமா ஆனந்தமா, நிம்மதியா இருக்குங்கிற" மாரி அந்த இடத்துல பேசுறாங்க. "அப்படியாடா சொல்ற?" "ஆமாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "வேணா அந்த ஊஞ்சல்ல வந்து உட்காருன்னோனே" ஊஞ்சல்ல வந்து உட்காருறாங்க. அது முன்னாடி ஒரு 10 அடி, பின்னாடி ஒரு 10 அடிங்கிற மாரி அந்த அளவுக்கு பெருசா வந்து போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்தோனே வந்து வீராக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. "ஆமாம்ப்பா, நீ சொன்னதெல்லாம் உண்மதான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த பார்த்தா."
எத்தனை நாள் தெரியுமா சாப்பாடு கூட இல்லாமல் இந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கோம். அதெல்லாம் சூப்பரான காலம். இப்போலாம் நினச்சி தான் பார்க்க முடியும். என்ன பண்ணுறது? ஆனால் வீரா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து ஏதோ அவார்டு இது மாதிரி gift எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ராமச்சந்திரனை வந்து தலைமை வந்து தாங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஏதோ ஒரு போட்டி மாதிரி நடக்குது. ஒரு வட்டத்துக்குள்ளே சண்டை போடுற போட்டி. அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறத பொறுத்து ராமச்சந்திரன் கையால் பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க போல இருக்கு. அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒருத்தவங்க கலந்துக்கிட்டோன்னு வந்து அவங்க எப்போதும் போல் ஜெயிச்சிடுறாங்க. ராமச்சந்திரன் கையால் வந்து கிஃப்ட்டை வந்து வாங்கிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறப்ப, ஏய் சூப்பராக வந்து சண்டை போடுறாங்க. உனக்கு சண்டையெல்லாம் போட தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த போட்டியிலலாம். சேச்சே நம்ம என்றைக்குமே வேடிக்கை பார்க்குறதோட சரிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன். அதான் நான் பார்த்தேன். சரி சரி, ஏன் உனக்கு பிடிக்குமா? ஆமாம், எனக்கு இது மாதிரி போட்டியில் வந்து கலந்துக்கிற அஸ்மனன் தான் ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி வீரா ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க. நம்ம கலந்து போமோ, கலந்துக்கிட்டு ஜெயிச்சா நிச்சயம் வந்து பிடிக்குமோ, அவரை பார்த்தல்ல அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கடா. உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் வர முடியாமல் போயிடுச்சுன்னா அதுவும் கரெக்டு. மாறா நமக்கு எதுக்குப்பா பெரிய இடத்து விவகாரம்லாம், நம்ம மாட்டோம் அமைதியாக நின்றுவோம். அந்த பயம் இருக்கட்டும். ஆனால் என் புருஷன் இது மாதிரிலாம் பயந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் ஆசையே பட மாட்டேங்கிற மாதிரி வீரா வந்து செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் கையால் வந்து பரிசு வந்து வாங்க மாட்டேன், நீங்களாம் கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி இப்படி அப்படின்னு வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. உடனே ராமச்சந்திரனும் ஊரில் இருக்கிற 4-5 பேர் வராங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயா, அவர் ஊரில் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம். நான் எத்தனை வருஷமாக வந்து போட்டியில் வந்து கலந்துருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். இவங்க குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து களத்தில் வந்து இறங்க சொல்லுங்கள், சண்டை போட சொல்லுங்கள், என்னை ஜெயிக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னொன்னே ராகவன் வந்து இறங்கலான்னு யோசிக்கிறாங்க. ராகவன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்புக்குள்ளே வந்து மாறன் எப்படி இருந்தாலும் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. போட்டியில் கலந்துக்கிட்டோன்னே மாசா வந்து ஜெயிச்சிடுறாங்க அந்த போட்டியில். இதை பார்த்தோன்னே வந்து, ஏய் ராமச்சந்திரன் பையன் நான் சும்மா நினச்சியா? என்னமோ சொன்னேன், இத்தனை வருஷம் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது, நான் ஜெயிச்சேனா இல்லையா? உடனே வந்து ராமச்சந்திரன் கையால் வந்து gift வாங்குற மாதிரி ஆகிடுது. அந்த இடத்துல கப்பு வந்து வாங்குறாப்புல நம்ம மாறன். ராமச்சந்திரன் மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷம் பூரிப்பு தாங்கலை. இதை பார்த்தோன்னே வீரா வந்து ஹாப்பியாக இருக்காங்க. என்னம்மா சொன்னியே, இந்த மாதிரி சண்டையில் வந்து கலந்துக்கிற ஹஸ்பண்ட் தான் உனக்கு வேணும்னு, போட்டியில் கலந்துக்க முடியுமான்னு கேட்டியே, கப்போட வந்திருக்கேம்மா, கப்போட வந்திருக்கேன். அப்போனா நீ என்னை ஏற்றுக்கிட்ட தானே? இவங்கிட்ட தேவையில்லாமல் வந்து வாயை கொடுத்துட்டோமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் அப்படியா சொன்னேன்? கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் தான் சொன்னேன். இல்லையே நீ மாற்றி சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, வீரா நீ செய்கிறது சரியில்லை, ஒத்துக்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வீரா என்ன வீரா அப்படின்னு சொல்லி தள்ளி வந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப, கல்யாண பொண்ணும் ஒரு பையனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, என்ன இவ அழுதுகிட்டு இருக்கா, இவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து வீராவும் மாறனும் பேசிடுறாங்க, கேட்டுறாங்க. கேட்டு முடிச்சோன்னே இவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.